Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பூஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு DIY பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பூஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க வேஸ்டா பூஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். 3 சைடு ஒரே லெவலுக்கு மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு வளைவான ஒரு ஷேப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாக்ஸோட அந்த பாதி லெவலுக்கு நான் இப்போ கட் கொடுத்துருக்கேன். இந்த பின் சைடில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாத் வச்சு தான் இந்த பாக்ஸோட அவுட் சைடு நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸை விட கொஞ்சம் ஓரங்கள்லாம் எக்ஸஸாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த பாக்ஸை கவர் பண்ண போகிறோம். சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கையில் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா இப்போ நம்ம இந்த கிளாத்தோட இந்த அட்டையை வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ கன் எப்படி ஒட்டுதோ அது போலவே ஃபெவிபாண்டுமே ஒட்டும். கொஞ்சம் டிலே ஆகும் ஒட்டுறதுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கிளாத் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டுறது எல்லாமே நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன மாதிரி ஒட்டுறேன் அப்படிங்கிறத. எதுவுமே வேஸ்ட்டுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓரம் சைட்லலாம் ஒட்டும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அந்த அட்டையோட அந்த ஓரம் வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரங்களை அப்படியே மடித்து வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரா பீஸ் எதுவுமே தெரியாது. இப்போ இந்த வளைவுகள் எல்லாமே ஒட்டிக்கிறேன். நம்ம கட் பண்ணிக்கிட்டதுனால நம்ம வளைவாக ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பாட்டம் சைட்லேயுமே ஒட்டிக்குவோம். நம்ம கிஃப்ட் பாக்ஸ் எப்படி கவர் பண்ணி ஒட்டுவோமோ சேம் அதே ப்ராசஸ் தான். 2 சைடுமே ஒட்டிட்டு இந்த கார்னர் ரெண்டுமே இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே இது மேலே ஒட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ உள்ளுக்குள்ளே நான் இந்த கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். நீங்கள் கிளாத்தே கூட வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் அது. உள்ளுக்குள்ளே இந்த கலர் வச்சுட்டு நான் இந்த அட்டையை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே கவர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஹாட் க்ளூ வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த வளைவான ஷேப்க்கு நம்ம ஒட்ட தேவையில்லை. அதை நம்ம வேறு விதமாக கவர் பண்ண போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே மட்டும் நம்ம இந்த பாக்ஸோட இந்த உள் சைடு மட்டுமே இந்த கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இது போல் கலர் பேப்பர் வச்சு தான் கவர் பண்ணணுன்ட்டு இல்லை. வீட்டில் இருக்க வேஸ்ட் ஒயிட் பேப்பர் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபினிஷிங்கான லுக் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன். வீட்டில் இருக்க வேஸ்ட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்காக இந்த கலர் பேப்பர் தான் வாங்கணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. கிளாத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே அந்த பாக்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு வேஸ்ட்டு அட்டையில் இந்த மாதிரி ஒரு மூடியை மெஷராக வச்சுட்டு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அட்டை நம்ம அந்த பூஸ்ட் அட்டையில் ஒரு வளைவு ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி 1 இன்ச் எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டையை நம்ம இதில் ஒட்ட போகிறோம். ஸோ உங்ககிட்ட வேஸ்ட்டாக அந்த ஷர்ட் வாங்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா இந்த அட்டை சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் ஏன் வைக்கிறேன் அப்படின்னாக்கா
நம்ம ஏதாவது ஒரு சீட்டு வந்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு எழுதிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுபோல் நம்ம ஏதாவது வந்து பின் பண்ணி வைக்கலாம். ஏதாவது நமக்கு தேவையான பொருள் இல்லை நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு குட்டி சீட்டில் எழுதிட்டு இதில் வந்து நம்ம பின் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதில் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். உங்ககிட்ட ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடுங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு நல்ல அட்ராக்டிங்கான ஒரு கிளாத்தில் இந்த நம்ம கட் பண்ண இந்த அட்டையை விட 1 இன்ச் எக்ஸஸாக இருக்க மாதிரி பார்த்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்பாஞ்சில் அந்த ஓரங்களில் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே ஓரங்களில் இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு அதை அப்படியே பிடிச்சி இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். ரவுண்ட் ஷேப்க்கு ஃபுல்லாக நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரவுண்டாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு ஒரு அட்டை கிடச்சிருச்சு. அடுத்ததாக இதோட ஓரங்களில் ஏதாவது ஒரு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேபியோட ஃப்ராக் எல்லாமே எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பேபியோட ஃப்ராகில் ஏதாவது ஃப்ரில் லேஸு எது இருந்தாலுமே அந்த ஃப்ராகை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி DIY பண்ணும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு சைடில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஃப்ரீயில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு அப்படியே வச்சு ஒட்டிட்டு வரேன். இது போலவே இந்த அட்டை ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த வேஸ்ட்டு ஃப்ராக்லேருந்து எடுத்த இந்த ஃப்ரில் யூஸ் பண்ணி கூட டெக்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே தான் நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது லேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியா, அவ்வளோதான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட DIY டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கிளாத்துக்கும் அந்த ரெட் கலர் ஃப்ரீலுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த அட்டையில் நம்ம வந்து இதை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அட்டையில் அந்த ஓரங்களில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அட்டையை அழகாக வச்சு ஒட்டிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது போல் இன்னொரு அட்டையை வச்சு நம்ம இது மேலே ஒட்டும் போது நல்லா அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டிக் ஆகட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே ஏதாவது ஒரு ரெட் கலர் டச்சில் ஏதாவது ஒரு லேஸ் வச்சு ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் லேஸ் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இது போலவே இந்த கீழ் சைட்லேயுமே நம்ம ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ராகில் இருந்து தான் இந்த லேஸ் எல்லாமே எடுத்தேன். அதுபோல் இதில் வந்து ஒரு அழகான ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு இந்த நெட்டு வந்து கிழிஞ்சிடுச்சு, அதனால் பேபி வந்து இதை போட்டுக்கல. எனக்கு வந்து ரெண்டுமே பாய் பேபி தான், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சேனலில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. இது வந்து இந்த ஃப்ராக் வந்து எங்கள் அண்ணனோட பொண்ணோடது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்லாம் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி இல்லை அப்புறம் எப்படி அப்படின்ட்டு கேட்குறீங்க. இந்த ஃப்ராக் வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணோடது. அவங்க வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுட்டு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து இந்த DIYக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பேபியோட ஃப்ராக் எல்லாமே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு இதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம இதை வேலில் ஹேங் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஸ்டிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அப்போசிட் சைடில் ஒரு லேஸ் வச்சு இப்படியுமே ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பிரிஞ்சு வராது. பேசிக்கிட்டே இருந்ததில் விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ அந்த பேபியோட ஃப்ராக்ல இருந்து எடுத்து அந்த ரோஸை வந்துட்டு ரொம்ப அழகாக நான் இதோட மிடில் இந்த இடத்துல வச்சு ஒட்டியிருக்கேன். அது போலவே மேலேயுமே ஒரு ரோஸ் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பூஸ்ட் பேக்ஸ் ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் ஆர்கனைசராக ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வாங்க. நம்ம வந்து இதை வேலில் ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒன்று நோட் பண்ணி வைக்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு குட்டி சீட்டில் எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பின் பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக நம்ம பின் பண்ணி வைக்கலாம். அடுத்தது உங்களோட மிரருக்கு பக்கத்தில் நீங்கள் இதை ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட சீப்பு, உங்களோட டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டத்தை இதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். ரொம்ப அழகாக ஆர்கனைசிங்காக இருக்கும்.
நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பூஸ்ட் பாக்ஸும் வேஸ்ட் கிளாத்துமே இவ்வளோ அழகான ஒரு ஆர்கனைசிங்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.